வணக்கம்மா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு தமிழ்மா சமையல். இன்றைக்கி மைதா மாவு இல்லாமல் கோதுமை மாவு வச்சு ஹெல்த்தியான முறையில் பருப்பு போலி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தலாம். இந்த அளவுக்கு ஒரு பவுல் நிறைய கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஒரு கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். இதே அளவு பருப்பை, கடலை பருப்பை 1 மணி நேரம் ஊற வச்சு கழுவி ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த பருப்பை தண்ணி இருத்து குக்கரில் போட்டு ஒரு 4-5 விசில் விட்டு வேக வச்சிடலாம். இந்த பருப்பு குக்கரில் போட்டுடலாம். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம். குக்கரை ஸ்டவ்வில் வச்சாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் வந்தவொடனே வெயிட் போட்டு ஒரு 5-6 விசில் வந்தவொடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த மாவு ஒரு பாத்திரத்தில் போட்டு பிசைஞ்சிடலாம். இதில் ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம். பிசைஞ்சிடலாம். தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. சப்பாத்தி மாவு மாதிரி கொஞ்சம் இலக்கம் இருக்கணும், இல்லைன்னா போலி ஆடாயிடும். மொத்தமாக தண்ணி ஊற்றி பிசையக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தான் பிசையணும். நல்லா மாவு இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசையணும். அப்புறம் கையில் ஒட்டணும் மாவு. அந்த அளவுக்கு இலக்கம் பிசையணும். ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் பிசைஞ்சிட்டு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றலாம். இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூனு. நல்லா பிசைஞ்சு 1 மணி நேரம் இது மூடி வச்சுட்டு நல்லா ஊறணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இன்னொரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ நான் ஒரு ஸ்பூன் நெய் போட்டு பிசைஞ்சிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி சாஃப்டாக பிசையணும். நல்லா பிசைஞ்சியாச்சு. இப்போ மூடி அப்படியே வச்சிடலாம். 1 மணி நேரம் ஊறட்டும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த வெல்லத்தை இந்த கடாயில் போட்டுக்கலாம். கடாயில் போட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு வடிகட்டிடலாம். 5 விசில் வந்துடுச்சு. இப்போ இதை இறக்கிடலாம். பருப்பை இந்த வெல்லத்தை கரையை வச்சுக்கலாம். கரையை வச்சு வடிகட்டிடலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி வடிகட்டிடலாம். இந்த வெல்லத்தை மண் இருக்கும், அதனால் வடிகட்டிடலாம். பருப்பு வெந்துடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. இது கொஞ்சம் ஆறினவுடனே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சின்னு வந்துடலாம். நல்லா வெந்துடுச்சு. இதுவே கூட இப்படி நசுக்கி இது பண்ணிடலாம். நாளை 2 ஓட்டு ஓட்டின்னு வந்தோம் மிக்ஸி ஜாரில் போட்டு. பருப்பு ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இப்போ வந்து போலிக்கான பூர்ணத்தை ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அதே கடாயை கழுவி வச்சுருக்கேன். இந்த வெல்லம் தண்ணியை இதில் ஊற்றிடலாம். நல்லா வெல்லம் நல்லா கொதித்து நல்லா நுர வரும். அந்த டைமில் தான் இந்த பருப்பு போடணும். நல்லா கொதித்து இந்த மாதிரி நுர வர ஆரம்பிச்சிச்சு. லைட்டாக ஒரு பிசு தன்மை வரும். அப்படி தொட்டு பார்த்தா அந்த அளவுக்கு வந்தால் போதும். இந்த பருப்பு எடுத்து போட்டுடலாம். இதில் தீயை கம்மி பண்ணிவிடுங்க. தீயை நல்லா கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுருங்க. நல்லா இது சுண்டி வரணும். ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். நல்லா சுண்டி இந்த மாதிரி வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம். இனிப்பு உரைக்கிறதுக்காக ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தீயை மட்டும் கொஞ்சம் கம்மியாக வச்சுருங்க, இல்லை அடி பிடிச்சிக்கும். நல்லா கட்டியாகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஆறின பிறகு தான் நம்ம போலி ரெடி பண்ணணும். வேறு பவுலில் மாற்றிடலாம். இதை கொஞ்சம் ஆறட்டும் பிறகு நம்ம ரெடி பண்ணலாம். பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு, ஆறிடுச்சு. ஏதோ ஒரு உருண்டைகள்லாம் எந்த அளவுக்கு மாவு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு உருண்டைகளாக ஊற்றி வச்சுக்கலாம். நம்ம பிசைஞ்சு வச்சுக்கிற மாவு எந்த சைஸுக்கு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த பூரணத்தையே உருண்டையாக பண்ணி வச்சுக்கலாம். பருப்பெல்லாம் உருட்டி ரெடி பண்ணி வச்சாச்சு. எந்த அளவுக்கு பருப்பு உருட்டி வைக்கிறோமோ அதே அளவுக்கு மாவு எடுத்து திரட்டிக்கணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கல் வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கோங்க. இல்லை வாழை இலை இருந்தால் கூட அதில் கூட நீங்கள் திரட்டிக்கலாம். இது மேலே நெய்யை தடவிட்டு மாவு நல்லா ஊறிடுச்சு 1 மணி நேரத்துக்கு மேலேயே. இப்போ வந்து எந்த அளவுக்கு பூர்ணம் எடுத்தோமோ அதே அளவுக்கு உருண்டைங்களை இதை திரட்டிக்கலாம். நல்லா சாஃப்டாகிடுச்சு மாவு. இப்படி திரட்டிக்கணும். இப்படி தட்டிக்கலாம். அப்படி கையில் வச்சு இந்த உருண்டையை வந்து மேலே மாவு எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துருங்க. இந்த மாதிரி இடத்துலேருந்து அப்படியே உருட்டுறதா இருந்தாலும் உருட்டிடுங்க. நெய் கொஞ்சம் கையில் தடவிக்கின்னு அந்த கவரில் நெய் தடவியாச்சு. நான் கீழே அந்த பூரி திரட்டுற கல் வச்சுருக்கேன். அது மேலே கவர் போட்டு வச்சுருக்கேன். ரொம்ப மெலிசாவும் இல்லாமல்
ரொம்ப கனமாகவும் இல்லாமல் திட்டமாக திரட்டிக்கோங்க. இந்த பூரணம் எல்லாம் இந்த சைடெல்லாம் வரணும், அந்த அளவுக்கு திரட்டிக்கோங்க. ஒரே இடத்துலையா நடுவுலையே இல்லாமல். தவாவில் போட்டாச்சு. இப்போ லைட்டாக அப்படி தட்டி விட்டுலாம். டீயை கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க. நெய் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். எண்ணெய் வேணா கூட உங்கள் இஷ்டம் போட்டுக்கோங்க. நெய் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நெய் தடவியாச்சு. இன்னொன்று தட்டிடலாம். ரெண்டு சைடும் வெந்துடுச்சு. எடுத்துடலாம். உங்களுக்கு மேலே இந்த இங்கே இருக்கிற மாவு எடுக்கணுன்னா எடுத்துக்கோங்க. இல்லை அப்படியே இது பண்ணி மூடி தட்டி. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மைதா மாவில் செய்கிற மாதிரியே தான் இருக்கும். டேஸ்ட்டில் எந்த குறையும் இருக்காது. குழந்தைங்களாம் ஈவினிங் டைமில் வரப்போ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களும் சின்னவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்துக்கும் நல்லது. கோதுமை மாவில் செய்கிறதுனால வயசானவங்களுக்கும் நல்லது. ரொம்ப ரெடி ஆகிடுச்சு. எல்லாத்தையும் சுட்டு முடிச்சாச்சு. சுவையான போலி ரெடி ஆகிடுச்சு. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க மாவு பிசைகிறப்போ. வீடியோவில் வரல. சுவையான போலி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதேமாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கம்மா. நன்றி, வணக்கம்.